வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து சட்ட பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜெயலலிதா புகைப்படம் தான் வச்சுருக்காரு. நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி புகைப்படம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி அடையல, தமிழ்நாடு ஃபுல்லாமே தான் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, எனக்கும் மன வருத்தம் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மிகப்பெரிய ஆளுமை மிக்கவங்க யாருமே இங்கே இப்போ இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லைன்ற மாதிரி டேரெக்டாகவே அட்டாக் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், வி ராஜேந்திரப்பா இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டல் மோதல் இருக்க தான் செய்யணும். உங்கள் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கி தரணும், தன்னோட ஆதரவு வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மதுரையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு மோதல் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. சசிகலாவுக்கு தீவிரமாக பார்த்தீங்கன்னா ஆதரவாளராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது செல்லூர் ராஜு. அதே மாதிரி வந்து இந்த தேர்தலில் செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தான் செயல்பட்டார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பேச்சாகவே இப்போ டாக் போயிட்டுருக்கு. உதயகுமாரை பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னு நல்லா தெளிவாக தெரியுது. ஜெயலலிதா புகைப்படம் இப்போ செல்லூர் ராஜுவோட பேக்கெட்டில் தான் நான் வச்சுருக்காங்க. சீனியர்கள் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்காங்க. நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துக்கு மாறினாலுமே பேக்கெட்டில் வச்சுருந்தாலுமே செல்லூர் ராஜு மாறவே இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.